ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனோடனே வரமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுள்ள வரமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதைகள், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் போல், அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போது ஒரு 6 மிளகாய் போல் போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே நாங்கள் சேர்க்கல, வெறும் வானலியில் தான் வறுத்துட்ருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 போல் முந்திரி எடுத்து அது கூடவே 1 ஸ்பூன் அளவில் கசகசாவையும் சேர்த்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். நம்ம அடுத்த இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன பீஸ் போல் பட்டை சேர்த்தாச்சு. அன்னாசி மொக்கு 2 சின்ன பீஸ், கிராம்பு 2, பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் போல் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம 1 கிலோ கறி எடுத்துருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாகணும். அது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துடலாம். வறுத்து வச்ச மசாலாவோட ஒரு 1/4 மூடி பெரிய சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவுள்ள தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா முந்திரி கசகசாவும், அதையும் இதோடய சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நம்மளுடைய சிக்கனும் ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மசாலா அரைச்சி வச்சுட்டோம், அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் தண்ணியை மிக்சியில் சேர்த்து நம்ம அதையும் அலசி இதோடு சேர்த்துடலாம். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஊற்றுற தண்ணியில் சிக்கன் வெந்து முடிஞ்சால் போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துடலாம். இதை ஒரு மூடி போட்டுட்டு நல்லா அதை வேக விடுவோம். ஸோ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. கிரேவியாக வேணும்னா இது ஓகே, இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. சூப்பரான எம்மியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.